ஏதோ ஒட்டுற வேலைடா கொட்டுற வேலை கண்டு தான் சரி இருந்தார். நான் நினைக்கிறேன் ஒன் தரமும் டயர் கடை போலடா. தரமும் இந்த டயர் கடை சும்மா அதை டயர் கடைக்கு முன்னுக்கு அண்டைக்கும் பார்க்குறேன் 4-5 ஆணிகள் கம்பிகளை சும்மா அறிஞ்சு கிடக்கப்பா. அதில் போகிற மூட்டை சைக்கிள்கள் அவன்கிட்ட ரூபான் எடுத்து ஆட்டோ ஆகும். அந்த ஆட்டோவுக்கும் திடீரெண்டு குத்தி உடனே அவனை உருட்டா வலிக்கிட்ட உடனே இவனையை கூப்பிட்டு அதில் வச்சு ஒட்டி கொடுக்குறாங்க. அப்போ இதெல்லாம் ஒரு செட்டப் ஆகுறாக்கப்பா. இன்னும் இப்படி ஒரு வித்தியாசமான உழைப்பாக்குறாங்க. சரி ஒட்டுற வேலையன்றான் அதுகளுக்கு கொண்டே விட்டாலும் என்ன டயரையாவது ஒட்டிக்கிட்டி ஏதாவது ஒன்று செய்தால் தான் அப்போ இவன் கடன்களை எல்லாம் எங்கே அவன் வாரான்டா ஆள் ஃபோனும் இல்லை. நீ ஃபோன் இருந்தால் இல்லை உங்களோட உணர்வு கொள்றேன் இல்லைங்கப்பா. உங்களை வேலைக்கு கூப்பிட்டா உங்கள் வேலை இல்லை வேலை இல்லையென்று வாங்கல். வேலையை கூப்பிட்டா அங்க வேலை கிடக்கு இங்க வேலை கிடக்குதாண்டு. தம்பியா அண்ணா அண்ணா வாங்கோ தொப்பி ஒன்று மட்டும் போட்டுருவீங்க இருக்கிற அண்ணா இந்தியா அண்ணா உன்னத்தானஜா தெய்வமே வா அண்டைக்கே ஒட்டு வேலையோட கொட்டு வேலையோட கண்டாப்ப நான் பெறமூன்ற டயர் கடைன்னு பார்த்துட்டு டயர் கடையில மயில போய் பார்த்தேன். அந்த சொல்லிச்சு தம்பி இஞ்சி அப்படி இல்லை இங்க நிக்கிறவனுக்கு சம்பளம் கொடுக்க நான் படுறவாடு டயர்களுக்கு ஓட்டா போட்டுட்டா இல்லையா காசு கொடுக்குறாங்க. புண்ணுக்கு வருத்தமோ மருந்துக்கு வருத்தமோடா அதான் அதான் அண்ணன் எனக்கும் தெரியல என்ன சொல்லுங்க உங்களுக்கு வேலையெல்லாம் முடியாது. சுவிஸ்ல கொண்டு வந்த மாதிரி சுவிஸ் டோச்சி அதில் விடு. அப்ப இது அன்றைக்கு வேலை இல்லையோன்னு ஏதாவது வேலை ஒன்று எடுத்துதான் வேலை எடுத்துதான்ற என்ன சொல்லுங்க அன்றைக்கு நான் என்ன வட்டி சோனட்டா போய் அன்றைக்கு உங்கள் அவசரப்பட்டு கொண்டுட்டாங்க வீட்டுக்கு எண்ணெயில வைக்காத என்று அப்புறம் அவன்கிட்ட போய் வேண்டதப்பா 1 லட்சம் ரூபாய் வேண்டது. இப்பவே கிட்டத்தட்ட 3 லட்சம் கட்டி போட்டு 1 லட்சம் அப்படியே நிக்குதான். உங்களுக்கு என்ன நிக்கிறத ஒரு மாதிரி கிடத்தி போட்டு இல்லாம பண்ணுவோம். நீங்கள் இல்லாம உங்களுக்கு அந்த பிளான் இல்லையடா. நீங்க கடன் வாங்கினா அந்த கடனை வாங்கி திண்டு ஓட்டு கிடக்குறீங்களே ஒழிய அதை வச்சு தொழிலை செய்வாங்க. தொழிலாளம் இல்ல உண்டு கிடங்கு நிரம்பினதான்டா மிச்சம் கடன் வாங்கி அதை விட என்ன அதான் நான் அன்றைக்கெல்லாம் அவங்களோட எல்லாம் காய்ச்சி போட்டு இப்ப 2-3 பேர் கேட்டு போட்டாங்க ஒட்டுறதுக்கு ஒரு ஆளை பிடிச்சுதான் ஒட்டுறதுக்கு ஒரு ஆளை பிடிச்சுதான். அப்ப நீ பெரிய விலாயம் காய்ச்சி ஒண்ணுட்டா வாரி ஒட்டுருவாங்க அவங்கள்ட்ட கொண்டு விட முன்ன ஒட்ட விட்டாதான் சரி. என்னப்பா இரவு நேரத்துல நான் நாளை விடிய 9 மணி தானே 9 மணி இல்லடா இரவா செய்யணுமாடா ஒட்டுற வேலையடா. என்னப்பா நீங்கள் சொல்றீங்க இந்த இதுகள் பழைய சட்டி வாணிகள் ஈயங்கள் இந்த இதை வச்சுட்டு ஒட்டி ஒட்டி போட்டு அதான் அந்த அவங்கள சும்மா விட முடியுதானே என்ன நானே மேசன் வேலைக்கு அப்ப வெல்டிங் வேலை தெரியும் ஒட்டுறது கொண்டே விடுறோம் அதுவும் தெரியாது. நான் இப்ப காத்து ஒட்டுவீங்க சைக்கிள் காத்து போட ஒட்டுவீங்க அது இந்த சொல்யூஷனா போட்டு தடவை போட்டு அப்படி இல்லை நான் உங்களோட முந்தி வேலையை போறது. அப்ப அவங்களுக்கு நான் சொல்லல என்ன வேலை மேசன் வேலைன்னு நான் மேசன் தான் சொல்றது. ஆனா என்ன மேசனை நான் கல்லு தூக்கி கொடுப்பேன். அண்டைக்கும் கலவை விளக்கண்ட நான் எனக்கு என்னண்டு இல்ல நான் விளக்க வேண்டும் எனக்கு விளக்க கொண்டு போனீங்க. நானும் அப்படிதான் என்னன்றா விளக்குறேன்னா தூணையும் பார்த்தேன். அண்ணா வந்து தூணுவால் பொட்டிகள்ல நட்டுகள் கிடக்கோ சாவியால் விளக்குறோண்ட விளக்கு விளக்கணும் சொன்னா புவா கூட்டுல இருந்து மேசன் மண்ட விளக்குப்பட்டாங்க இல்ல அண்ணன் கதையா அண்ணன் கடைசியா மேலே அந்த குதிச்சு விளக்கி விட்டானே நான் காலை பத்தி புறதான் தெரியுமாப்பா கலவை விளக்குறான் மனுஷிட்டு ராத்திரி மா கொடுத்து விட்டானே எடுத்துருந்தா கரைச்சி எடுத்துருவாங்க. என்ன இது அங்க இப்ப 1050 ரூபா தாண்டி கொடுத்தானே இந்த புட்டை வச்சு தின்னுட்டாள் அவளும் முன்ன கொத்தாள் தானே. ஏன் நீ பட்டம் கட்ட கட்ட போறீங்க ஒட்டுற வேலையடா இது என்ன கோதாரி பசையா கிண்டி கொண்டு வா. எங்க அவன் இருட்டுங்க ரெண்டாலும் தெரியாது நல்ல ஒரு மிருகத்தை செய்து வச்சுக்கிறேன். அவள் உங்களும் அவளும் இப்போ எல்லாம் வெளிநாட்டுக்காரர்கிட்ட காசுகள் கேட்கிறாண்டு மச்சான் மாமன் எல்லாருக்கும் அடிச்சு கொண்டிருக்கிறாள். எல்லாரும் இல்லையாப்பா கடன் கட்டாச்சு அவன் வந்து கீழாக்கள் கடன் தொடங்கினா சொல்லுவான். இது கடன் அப்பா கல்யாணம் கட்டை உருவாக்கின கடன் இன்னும் முடிகிறவாடு இது என்ன இது இதாண்டா ஒட்டுவே இல்ல. இப்ப தேர்தல் வருதல்லோடா தேர்தல் இப்ப ஏதோ போட்டுக்கிறா கண்ணூராட்சி சபை தேர்தல் வருதல்லோ. அப்ப இதுல கேக்குறாரு வடிவான படங்களப்பா அண்ணன் இந்த படத்தை இப்படி போடலாதோ இந்த படத்தையும் ஒருக்கா இப்படி போடுங்கப்பா. இந்த சாத்திய விட்டு கிடத்த படத்தை பூரா இன்னும் ஒரு தரம் படம் எடுக்கல. இது வேற எல்லாரும் கேக்குறாங்களானே நீயும் கேட்டு எலெக்ஷன் கேட்டியா இதுல போட்டுட்டு அதுல ஒட்டலாம். எங்க போய் கேட்க 3 கட்சி இந்த நோட்டீஸ் கிடக்குற 3 கட்சி ஒட்டணும்.
அப்ப அண்ணா போறோம் இப்ப எலெக்ஷன் கேக்குற நீங்க எங்க போய் அப்போ அது யார்ட்டையும் போய் கேட்கோங்க நாங்கள் என்ன விலையா கேக்குறாண்டா அதுதான் இந்த உங்களை மாதிரியா நாட்களால உண்மையா விளக்கங்கள் இல்லையா நாங்களுக்கு நீ இதுவரைக்கும் ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் அதுல இதுல ஒன்றும் ஓட் போட போறே இல்லையே ரெண்டு கத்துறவங்க இடையில ஒருக்கா கொண்டே மையா கையுக்கு ஊத்தி போட்டு குத்தண்டுவாங்க ஊத்தி போடுவாங்க அந்த குத்து தான் நுப்பம் மிரப்போம் அப்படி ஊமா குத்தா குத்த போறீங்க இந்த முறை இப்போ இவரே ரைட் இவைய கொண்டு சிவரா வீட்டு வேல் எழுகாதவங்களை கொட்டுறாங்க உருக்காலவோ இது நியாயம் எல்லாம் விட்டு கிளைக்கும் ஆக்களை கதறி கொண்டு விடணும் போன ஊமா குத்தோண்டு குத்தி நீங்க எல்லாருமா சேர்ந்து ஊமா குத்தோண்டு குத்த போறீங்க இதுக்கு பசையா பூசி போட்டு கொண்டு இவனா ரோட்டுகள்ல அப்படியே நீட்டு கொட்டி கொண்டு போனா என்ன நிலத்துல இப்ப வந்து ஊருக்குல சரி அவன் இதுதான் நாங்கள் பார்க்க வேணும் சரியா வெள்ளில கேக்குறானுங்க சைக்கிள் வெள்ளி இருக்குல்ல அப்ப வெள்ளி கேக்குறானோ அப்ப வெல்காரனுக்கு இந்த கொட்டுவோம் மிராவு சரியோ அப்ப அவன் வீடு இதுல பக்கத்துல இருக்கு சுத்தி வேற ஒட்டுவோம் வீட்டை சுத்தி ஒட்டி விட்டா அந்த வீட்டையும் சுத்தி வேற ஒட்டி போட்டடா பிறகு ஊருக்குள்ள அங்க இங்க மூலையில 2-3 நோட்டீஸ் வந்து இன்றைக்கு 3000 நோட்டீஸ் ஒட்டுவோம் சரி போறோங்க சாம்பிள் ஒட்டி பாப்போம் இதுல ஒட்டி போட்டுவாங்க வீடு இல்ல இது அப்புறம் உங்க கட்சிக்காரன் சொல்லி போடுவாங்க எனக்கு என்ன காசு வந்தா சரி மற்றபடி எங்க ஒட்டினாலும் பிரச்சனை ஒட்டி பாப்போம் அதுதான் என்ன ஒட்டி பார்த்துட்டு ஒட்டு நீங்க என்னண்டா ஒட்டினா தானே உண்மை போய் என்னன்னு தெரியும் அண்ணா இந்த சிவர் ஒண்ணு அண்ணா வெள்ளி ஆகிற சிவர் என்ன ஒட்டு வேலைண்டா நான் டயர் ஒட்டுறதோ பாத்திரம் ஒட்டுறோம்னா கடைசியா பாத்திரத்துக்கு தடியன் தான் ஒட்ட விட்டுட்டு பூசடா புடிச்சு அடிப்பாங்க கொடுத்து விட்டா மேனேஜிங் புடிச்சனமா சேர்ந்து புட்டா வச்சு ரொட்டியா வச்சு திண்டு ஓட்டு லைட் அப்படியே தண்ணியா இதன்றா போடு இது பரம் ஒண்ணு மாதிரி அண்ணன் சிவர் பரம் அவர் அந்த கட்சியில் என்ன அவர்கிட்ட அரசியல் குலத்தை கொட்டுவோன்னு நீ ஓட்டு அவர் பெரிய இந்த ஊருக்குள்ள அவர் தான் பெரிய ஒரு கட்சிக்காரன் அப்படியே இதுவா கதையப்பா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆக்களோட ஒவ்வொரு புரியப்பா இந்த முறை ஒரு கட்சியோட நிப்பார் அடுத்த முறை இன்னொரு கட்சியோட நிப்பார் இப்ப புதுசா வந்து அதையோட நிக்கிறார் இந்த புது கட்சி ஆக்கள் நிக்கிறார் அதுல நிக்கிறார் அவரை இனவாதி என்று சொல்லி என்ன எல்லாரும் பேசினோம் ஏன் அப்படி பேசினோம் நீங்க மெட்டவள மாவட்டி போட்டீங்க மற்றவங்களோட அவரை கேட்டுறான் அண்ணா நீங்கள் நோட்டீஸ் ஒட்டுறீங்க நோட்டீஸ் ஒட்டுறாரு ஒட்டே இல்லையா அடிச்சு தருவாங்க அடிச்சு தருவாங்க நான் 2 லட்சத்துக்கு அடிக்கிறேன் மிச்சம் அடுத்த வருஷம் ஓட்டலாம் வந்துக்கிறான் அந்த நேரமோட ஒவ்வொரு கட்சிகளோட நிக்கிறதாடா ஒவ்வொரு கட்சிகளோட நின்று ஞாபகம் ஆட்சி வாங்குவாங்க நோட்டீஸ் அதுல இதுல கொண்டு ஞாபகம் ஆட்சி கொண்டு வாங்க குடும்பம் குட்டி எல்லாம் அப்படித்தானே என்ன இதுல எத்தனை நம்பருக்கு போடணுமா போடட்டுமே இந்த கோலத்துக்கு கேறி போட்டு 30 நம்பருக்கும் கேறிடுவோம் 30 நம்பர் தானே எங்க அந்த அவங்க குடியிருப்பு இருக்குல்ல 30 நம்பர் குடியிருப்புக்கெல்லாம் அவர் இருக்கிறாரா ஆளை விடக்கூடாது என்ன சொல்லுவாங்க தரமனுக்கு பெரிய பெரிய இடங்கள் எல்லாம் செல்வாங்க இருக்கு தெரியுமா அமைச்சர் மேல எல்லாம் நல்ல மாதிரி அமைச்சர் அது பயம் இல்லையா அவன் இந்த முறை ஒரு அமைச்சரோட நின்று அடுத்த முறைக்கு ஒரு அமைச்சரோட நின்று காத்தடிக்கிற பக்கம் எல்லாம் போவான் அப்படி வரா ஒட்ட இவங்க அந்த சாணிய சேர் அடிக்கிற மாதிரி அடிச்சு கொண்டிருக்கேன் நியாயம் மண்ணை அடிக்குது இந்த நியாயம் உரிக்க நேற்று மண்ணை அவங்களாரு ஒட்டினதான் இந்த நோட்டீஸ் அவர்கிட்ட ஒரு நோட்டீஸுக்கு மேலே ஒட்டினாங்க அது உங்க உரிப்பட்ட உங்க மதுல எல்லாம் பெயிண்ட் அடிச்சு கூட அதுல எல்லாம் கொண்டு ஒட்டி போட்டாங்க எந்த வீட்டு மதுல எல்லாம் ஒட்டி போட்டாங்க அதுக்கு தெரியும் நான் இந்த கட்சியாண்டு அப்ப நான் எல்லாரையும் கிழிச்சு எறிஞ்சு போட்டாங்க பெயிண்ட் வேலை அடிக்கப்படுற வார்டு அப்ப இவ புதுசா மாவு இப்ப பாருங்க அடுத்த மண்ணாங்க மேடையில் அதுக்கே சொல்லுவாங்க மாவிலே ஏறி போச்சுண்டு ஏனண்டா மாக்களை எல்லாம் உங்கள் சிவர்கள்ல பூசா வலிக்கிட்டு தேர்தல் மாத்தட்டு படம் பெற மண்ணு ஏன்னா குதுவல் பயம் மண்ணு குதுவல் பயம் கை காலெல்லாம் இதுக்கு
இது இப்படியே கிடக்கட்டும் ஏன் சொல்லுங்க இதுகளை நாளைக்கு கிடக்க போறது இல்ல இதை ஒரு சின்னதான் ஒட்டுவான் அப்புறம் இதுக்கு மேல இன்னொருதான் ஒட்டுவான் அப்ப அவங்க பாத்துக்கொள்ற எங்களுக்கு ஒட்டிக்காச்சு காசு வண்டி தாங்க மற்ற என்ன மாதிரி ஏதோ கோழி சாப்பாடுண்டியல் கோத்துகள் வருதுண்டியல் என்ன கோழி சாப்பாடு சம்பளம் ஒன்றுல நான் எல்லாத்தோடையும் செய்வேன் இப்படியா சொல்லி எனக்கு விட்டாதான் டைம் இல்லாம விட்டலாம் நடக்க வேணாம் நீ அது அப்ப நீ வந்து சம்பளம் கேட்டிருக்க கூடாது சம்பளம் தந்து இது தாரன் தான் கதைச்சவ உங்க பொடி ஒட்டியில எல்லாம் ஒட்டுறாங்க பொடி பொட்டியில எல்லாம் நோட்டீஸ் ஒட்டுறாங்க சரியோ அவங்களுக்கு கல்லு தண்ணிய வாங்கி கொடுத்தா சரி அவங்க நித்திர முழிச்சு ஒட்டி போட்டு குடி குடின்னு நீங்க நேற்று ஒரு டவுனுக்குள்ள 5 கட்ட வீடு 5 கட்ட வீடு கொட்டுறான் மற்றவனு காப்போத்திலும் இல்ல அதிலும் பாதி ஆனா ஆளுக்கு 1000 நோட்டீஸ் கொடுத்து அவங்கள ரெண்டு காய்ச்சல் 10 விரலும் மாவை அள்ளினான் பொக்கருக்க மாக்குழச்சி வச்சிருக்கேன் நடந்து போனது 10 விரலும் மாவை அள்ளினான் அள்ளி போட்டு கணக்கட்டைகளை மோட்டிஸ் வச்சுட்டு 2 இழுத்து போட்டு ரோட்டுக்கிட்டு போற வரவன் அதுல ஒருத்தன் ஆட்டோட நின்றவன் ஆட்டோட சேர்த்தா அந்த முதுகையும் ஆட்டோவையும் சேர்த்து இப்படி ஒட்டி விட்டான் அப்புறம் பிச்சு கொண்டுதான் போன வழியா மரங்கள் நிலங்கள் அதுதான் அவன் என்னது கொடுறான் சேராதுக்கும் கல்லு தண்ணிக்கு தான் ஓட்டுறான் இப்ப நீ சம்பளத்துக்கு மொட்டி உனக்கு கல்லு சேராமும் வாங்கி கட்சி வசதியான கட்சி என்று சொல்றீங்க கட்சி இல்லடா அவங்கள்ட்ட காசு வாங்கி எடுக்கப்படுற பாடு தெரியுமாடா உனக்கு கத்தாத ஒரு விஷயத்த நீ உங்களுக்கு இந்த புரோக்கர் வேலை செய்கிற இப்ப கனடா இப்ப உங்கண்ட கட்சிக்கு வெளிநாட்டுல இருந்து கடை நாங்கள் படிச்சு நாங்கள் அண்ணன் வெளிநாட்டுல இருந்து காசுகள் வருதான் தெரியும் எங்களுக்கு அது நான் நோட்டீஸ் ஒட்டுற வெளியிட அப்ப 3 கட்சி தேர்ந்தெடுக்கிறேன் அவங்கள்ட்ட போய் எனக்கு நாயா படா கோலம் அவங்க தம்பி அந்த ஒட்டி எடுத்துட்டா செயின் பை அது எடுத்துட்டா இதுக்கு செயின் பை அதுக்கு செயின் பை என்று சொல்லி போட்டா எங்களுக்கு காசு தெரியுவேனா 5000 3000 10000 மட்டும் தெரியுவேனா அதுல நான் உனக்கு கிள்ளி தர வேணும் இப்படி சொல்றேன் ஆனா கட்சியை தோத்து வெத்தியல் வெத்துட்டா காசுகளும் என் கூட கிடைக்கும் ஆனா என்னன்னா நோட்டீஸ் ஒட்ட முடியுங்களை கை விட்டுருவாங்களே இன்னொரு நன்மை உண்டடா அடுத்த முறை என்ன ரக்குறன்ற ஒரு கட்சி சொல்லிக்கிறாங்க அதால நீங்க கொஞ்சம் மும்முரமா இரவு பகலா தெரியுறீங்க அப்ப அவங்க ரக்குறதுக்குன்னு சொல்லிக்கிறாக்கடா அப்ப ரக்கினா நீ எனக்கும் சேர்த்து விட்டவன் அப்படி ஒட்டுவீங்க ஒட்டுவேன் முதுகும் அகலமான முதுகு இதுலயே ஒரு 15 நோட்டீஸ் ஒட்டி வரும் அப்படியே நடந்து தெரியுங்க முதுகுலயே மட்டும் கொஞ்சம் இதே கொண்டு போய் நீ உங்க வீட்டு வளவு முதல்ல உங்க வீடு இந்த மதில்கள் என்ன ஒட்டி மதில் எல்லாம் இப்ப வேலி மாதிரி மாறி வந்துட்டு சரி அப்ப வேலியிலயே என்னதுலயோ சரி அக்கம் பக்கம் இருக்கிறாங்களுக்கு எல்லாருக்கும் கூடு அடுத்தது அவையும் கேட்டா நீங்க போடுறதும் போடாதும் கூட இருப்பாங்க தாடுறது தெரியல சரி அப்படி சொல்லு நான் தாரதை வாங்குங்க வாங்காட்டியோ இல்லாட்டி மீன்காரன் தருவான் மீனை கொண்டு நோட்டீஸ் சொல்லு மீன் பட்டியல 2 ஒட்டி விட்டாலும் மீன்காரன் வந்தா அவன் நோட்டீஸ் வைக்க கணக்கு முடிஞ்சு நான் போட்டு வாரேன் பாதியா தான் ஒன்றும் இல்ல தொப்பிகள் புது டீஷர்ட் காய்ச்சிட்டு எல்லாம் போடுவான் வெளிநாட்டு காசுகள் மண்டுறாங்களாம் கவனம் நமக்கு என்னப்பா இதை கொண்டே வீட்டுக்கு இப்ப வாடியா வேலை முடிஞ்சு